வணக்கம் நண்பர்களே. கரண்ட் அஃபேர்ஸை எப்படி நியூஸ் பேப்பர்ல இருந்தோ கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன்ல இருந்தோ படிச்சு நோட்ஸ் எடுக்கிறது, இந்த கேள்வியை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது என்ன, அதை எப்படி படிக்கணும், இதை நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நிறைய சாம்பிள் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை பார்க்காதவங்க இந்த வீடியோஸை எடுத்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணுறது, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம நாலேஜை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நோட்ஸாகவும் எப்படி நம்ம எடுத்து வைக்கிறது, இதை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர போகிறேன். டியூட்டோரியலாக போர்டில் எழுதி நான் சொல்லித்தர போகிறேன். நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், இந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்தும் படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் காம்பலேஷன்லேருந்தும் படிக்கலாம். நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். மிஸ் ஆகக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸ், அது இல்லாமல் சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், பாலிசி, ஸ்கீம், டெவலப்மெண்ட்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன், இந்த மிஸ் ஆகிற விஷயங்களை மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் காம்பலேஷன் மூலமாக நீங்கள் படிச்சிடணும். இது ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன். இதில் உங்களுடைய ஒரிஜினல் திங்கிங் டெவலப் ஆகும். அது இல்லாமல் நல்லா புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஜென்ரல் கைட்லைன்ஸை நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கிற வீடியோஸில் நான் டீப்பாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இந்த மென்டல் மேப்பை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். ஒரு புரிதலுக்காக இன்னர் சர்க்கிள் அப்படின்றது கான்செப்சுவல் நாலேஜ், புரிதல், கருத்தியல் ரீதியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கான்செப்சுவல் நாலேஜ். அவுட்டர் சர்க்கிள் இது மெமரிங்க, மனப்பாடம் பண்றதுலாம் இதுல வரும். ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்துடும். ஃபேக்ட்ஸுங்கிறது நாலேஜ்லையுமே வரும், பட் மெமரிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வரும். ஸோ எதை படித்தாலும் இப்படி தான் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் இப்படி தான் படிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க மனப்பாடம் மட்டுமே பண்ணுவாங்களே தவிர புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனி சப்ஜெக்ட் கிடையாது. யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட் சம்பந்தமா நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அப்டேட்ஸ் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நியூஸை பாக்குறீங்கன்னா அதனுடைய வேர், அதனுடைய ரூட் எங்க இருக்கும்னா ஒரு கோர் சப்ஜெக்ட்ல இருக்கும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறத கரெக்டா புரிஞ்சுங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கோர் சப்ஜெக்ட் பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை ஆகும். இந்த சப்ஜெக்ட்ஸை நான் இப்போ லிஸ்ட் பண்றேன். ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி ஹிஸ்டரியில இருந்து பெருசா எடுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஜியோகிராஃபி ஹிஸ்டரி நம்ம பெருசா மாற்ற முடியாது இல்லையா. அது சம்பந்தம் ஒரு சில அப்டேட்ஸ் வரும். கவர்மெண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷியலா சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஜியோகிராஃபி ஹிஸ்டரியில இருந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், economy, science and technology, international relations, society and social issues, சமூகம் சார்ந்த விவகாரங்கள், vulnerable sections like women, SC, ST, farmers, transgenders, empowerment, discrimination, welfare schemes, அது இல்லாம சொசைட்டில இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேமிலி, காஸ்ட், ரிலீஜன், கம்யூனலிசம், இந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த சப்ஜெக்ட் வரும். சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அடுத்தது என்வாயன்மெண்ட். அடுத்தது அக்ரிகல்ச்சரை தனி சப்ஜெக்டா வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமி இதெல்லாம் அப்ளை ஆகும். என்விரான்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஆனாலும் இது ஒரு தனி சப்ஜெக்டா நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ்ல இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. அதுவே எது கீழ வரணும்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கீழ தான் வரும்.
ஒரு வருஷம் பிலிம்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நாலேஜ் ஃபர்தர் அப்படியே நீங்க மெயின்ஸ் கொண்டு போயிடலாம். டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கீழே தான் இன்டர்னல் செக்யூரிட்டி வரும். அது இல்லாம டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், அக்ரிமெண்ட்ஸ் இதுவும் அது கீழே வந்துடும். அது இல்லாம சயின்ஸ் சம்பந்தமா புது டெக்னாலஜி என்ன உருவாக்குறாங்க, என்ன ரிசர்ச் பண்றாங்க, இதுவும் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கீழே நீங்க படிக்கணும். கடைசியா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது கடைசி சப்ஜெக்ட். இந்த 11 சப்ஜெக்ட் சம்பந்தமா தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டும். இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா கரெக்டா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளா ஆயிடும், இன்டெகிரேட்டடா இருக்கும், ஹோலிஸ்டிக்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு நோட்ஸ் எடுக்க போறோம். ஒரு 2-3 நியூஸ் ஐட்டம்ஸை சாம்பிளா படிச்சு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறது நான் சொல்லித்தரேன். இது இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எடிட்டோரியல்ல அதிகமா கவனம் செலுத்துவாங்க. எடிட்டோரியல்ங்கிறது ஒரு நியூஸ் ஐட்டம் தான், ஆனா அது இன்டெப்தா இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, பல்வேறு கோணங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. இது படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா படிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும், நம்ம அனாலிட்டிக்கல் நாலேஜ் வளரும். அதாவது பல்வேறு கோணங்கள் யோசிக்கக்கூடிய அந்த திறன் வந்து வளரும். ஆனா இந்த எடிட்டோரியல்ஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் சிலபஸ்ல சப்ஜெக்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த 11 சப்ஜெக்ட், இந்த 11 சப்ஜெக்ட் சம்பந்தமா நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய நியூஸ் ஐட்டம் தான் படிக்கணும். இது எடிட்டோரியலுக்கும் பொருந்தும். நீங்க நியூஸ் பேப்பர் சென்டர் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 எடிட்டோரியல் வரும் டெய்லிக்கும். இந்த 7-8 எடிட்டோரியல்ல நமக்கு சிலபஸ்க்கு தேவையான எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே ரொம்ப இன்டெப்தா இருக்கும், ஒரு சிலது irrelevant-ஆ இருக்கும். ஒரு சில எடிட்டோரியல்ஸ் வந்து பார்த்தாலே நமக்கு தலை சுத்தம், நிறைய ஸ்டாட்ஸ், இன்ஃபர்மேஷன், டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, இதை நீங்க விரட்டக்கூடாது. உங்களுடைய ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்கு இதெல்லாம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்போ எடிட்டோரியலும் இன்னொரு நியூஸ் ஐட்டம் தான். பேஜ் நம்பர் 1ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்கிற நியூஸ் ஐட்டம்ஸை நீங்க சிலபஸ்ல நான் கொடுத்த சப்ஜெக்ட்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும், படிக்கணும். இந்த அடிப்படையில் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சு நோட்ஸ் எடுக்கலாமா? February 19th வெட்னஸ்டேவுடைய நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஹெட்லைன்ஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்பந்தமா நியூஸ் வந்திருக்கு. இந்தியா கத்தார் எலிவேட் டைஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது எந்த சப்ஜெக்ட் பார்க்கணும், லிஸ்ட் கொடுத்தாங்க 11 சப்ஜெக்ட், அதுல இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான நியூஸ் இது, ஐஆர். அப்ப நான் இதை படிக்கணுமா? படிக்கணும். நாலேஜ் எடுக்கணுமா? எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கணுமா? எடுக்கணும். எப்படி படிக்கணும்? இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இந்த நியூஸ் ஐட்டம் பாருங்க, இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. எல்லாமே தேவையா இருக்குமான தேவையா இருக்காது. நமக்கு தேவையான நாலேஜ் வந்து ஒரு 2-3 பேராகிராஃப்ல தான் இருக்கும். ஜெனரலா அந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி பேராகிராஃப் இதுல அவங்க கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பயுமே பொறுமையா படிக்க ஆரம்பிங்க. ஒரே நாள்ல ஒரு நியூஸ் பத்தின கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது, கம்ப்ளீட் நாலேஜும் கிடைக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் பண்றதப்ப உடனடியாக இன்டர்நெட் குள்ள போய் இந்த நியூஸ் சம்பந்தமா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு போவாங்க. இது பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் நீங்க அன்னைக்கே படிக்கிற மாதிரி ஆயிடும். இது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். டெய்லிக்கும் படிக்கணும், கிராஜுவலா படிக்கணும். இந்த கிராஜுவல் ப்ராசஸ்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். இதுல பேக்ரவுண்டும் நல்லாவே புரியும், டெப்தாவும் நீங்க போகலாம். ஆனா இது கொஞ்சம் மாதங்கள் ஆகும், ஒரு 4-5 மாசம் ஆகும். பொறுமையா படிச்சீங்கன்னா நீங்களே கரண்ட் அஃபேர்ஸை மாஸ்டர் பண்றதை நீங்க உணர்வீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா நியூஸ் ஐட்டத்தினுடைய ஹெட்டிங் எடுக்கணும். உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எடுக்கலாம். உங்க நோட்ஸ் நீங்க பார்த்தா புரியுற மாதிரி இருக்கணும். இந்தியா கத்தார் சைன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்போ நான் எழுதுற மாதிரியே நீங்க என்ன பண்ணணும், நோட் புக் போட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மார்ஜின் போட்டுருங்க, நீட்டா கிளீனா எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். மார்ஜினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சப்ஜெக்ட் என்னங்கிறத பிரீஃபா மார்க் பண்ணா போதும். மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ண வேணாம், GS 1, 2, 3 எல்லாம் நோட் பண்ண வேணாம், சப்ஜெக்ட் நோட் பண்ணா போதும். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் எந்த பேப்பர்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால இந்த மாதிரி நோட் பண்ணிடணும். அடுத்தது நியூஸ் ஐட்டம் படிச்சு புரிஞ்சுங்க. இன்னர் சர்க்கிள்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க, கான்செப்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்புறம் அவுட்டர் சர்க்கிள் வாங்க. இந்த நியூஸ் நீங்க படிச்சீங்கன்னா இந்தியாவும் கத்தாரும் ஒரு பைலாட்ரல் FTA சைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. FTA அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 2 நாடுகள் அல்லது பல நாடுகள் அவங்களுக்கு இடையே வர்த்தகத்தை அதிகப்படுத்துறதுக்கு சைன் பண்ற அக்ரிமெண்ட் தான் FTA.
எஃப்டிஏன்ற கான்செப்ட் நீங்க எங்க படிப்பீங்கன்னா எக்கனாமி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. ஒருவேளை இன்னும் அந்த கான்செப்ட் நீங்க படிக்கலன்னா அவசரப்படாதீங்க. ஒரு லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டா போதும். எஃப்டிஏன்றது ஒரு அக்ரிமெண்ட்டுங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வர்த்தகத்துக்காக சைன் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்தரா கோர் சப்ஜெக்ட் எக்கனாமில படிக்கும் போது எஃப்டிஏ கான்செப்ட் உங்களுக்கு பெட்டரா புரியும். அப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸை கிராஜுவலா படிச்சுட்டு போகணும். கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைனாலும் குறைஞ்சபட்ச காமன் சென்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஃபர்தரா நீங்க கோர் சப்ஜெக்ட்ல இன்டெப்தா படிக்கும் போது மேற்கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா பிளானிங் டு சைன் எஃப்டிஏ. எஃப்டிஏங்கிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ எஃப்டிஏனா எனக்கு உடனே என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் இன்டர்நெட் குள்ள போறேன்னு போக கூடாது, மன உளைச்சல் தான் ஏற்படும். அது நீங்க எப்ப படிப்பீங்க? எக்கனாமி சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. பொறுமையா இருக்கணும். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து எக்கனாமி சம்பந்தமானது, சப்ஜெக்ட் ஐஆர்னால எக்கனாமிக் கான்செப்டும் இருக்கு, அதை நான் பொறுமையா அதுக்கப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு ப்ராப்பரா நாலேஜ் அப்டேன் பண்ணணும். அது இல்லாம இன்னொரு ஒப்பந்தமும் போட போறாங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் பேக்ட். ஓகேவா? இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் பேக்ட் நீங்க எக்கனாமில அதுக்கப்புறம் படிப்பீங்க. பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டா போதும். டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியா கத்தார் ரெண்டு நாடுகள் இருக்கு பாருங்க. ரெண்டு நாட்டுல இப்ப பிசினஸ் இருக்கும் இல்லையா, இப்ப வர்த்தகம் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஐடி கம்பெனி இருக்கும், எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கும், சர்வீஸ் செக்டர் இருக்கும், அது உள்ள பேங்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப என்ன ஆகும்னா ரெண்டு நாடுகள்லயும் அவங்க டாக்ஸ் பண்ணுவாங்க. இது அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பாரமா இருக்கும் இல்லையா, பர்டனா இருக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, வர்த்தகம்ன்றது சீரா இருக்கணும், தேவையில்லாத வரி சுமை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் பேக்ட்ன்றது நாடுகள் சைன் பண்ணுவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு நாட்டுல டாக்ஸை கட்டிட்டா போதும், இன்னொரு நாட்டுல நீங்க மறுபடியும் அதை இன்னொரு முறை கட்ட வேண்டாம். இதுதான் டபுள் டாக்ஸேஷன். புரியுதா? அப்ப எஃப்டிஏ ஆகட்டும், டபுள் டாக்ஸேஷன் ஆகட்டும், இதெல்லாம் சைன் பண்றதுனால இரண்டு நாடுகளுக்கு இடையான அந்த உறவு வந்து மேம்பட்டுக்கிட்டே போகும். அதனாலதான் இந்த ஓவராலா சைன் பண்ற பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்றோம். பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக்ன்றது லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு பிளான் பண்ணி சைன் பண்றது. அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் உள்ள நிறைய அம்சங்கள் இருப்பாங்க. இதுக்குள்ள நிறைய டைமென்ஷன் இருக்கா, இதுக்குள்ள நிறைய பில்லர்ஸ் இருக்கா, அதுக்குள்ள எஃப்டிஏ வருது, அதுக்குள்ள டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் பேக்ட் வருது, எல்லாமே உள்ள வருது பாருங்க. அடுத்தது இன்னும் சில ஏரியாஸ்லயும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மூலமா நம்ம கவனம் செலுத்துறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டி. இந்த எஃப்டிஏ சைன் பண்ணாலும் ஒட்டுமொத்தமா வர்த்தகம் இருக்கு பாருங்க, இதை நாங்க அதிகப்படுத்த நினைக்க போறோம் அப்படின்றத ரெண்டு நாடுகளும் சொல்றாங்க. இதுக்கு கடைசி பேராகிராஃப்ல வந்து சில ஃபேக்ட்ஸ் இருக்கு அவுட்டர் சர்க்கிள்ல. நீங்க படிச்சீங்கன்னா two sides resolved to double bilateral trade to 28 billion. இங்கே நீங்க மார்க் பண்ணலாம் அவுட்டர் சர்க்கிள் ஃபேக்டர். ரெண்டு நாடுகளும் தற்போதைக்கு இருக்கிற ட்ரேட எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம்? 28 பில்லியன். ஓகேவா? இது இங்க 28 மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 13 கூட மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டிங்கிறது பாதுகாப்பு. புரியுதா? இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும். இதை தாண்டி இன்னும் 2-3 பேராகிராஃப் இருக்கு. அதுல அபிஷியலா மினிஸ்டர் பேர் என்ன, கத்தார் மினிஸ்டர் பேர் என்ன பேசினாங்க, எங்க பேசினாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு அந்த நியூஸ் ஐட்டம் வந்து என்ன தேவையோ அதுதான் எடுக்கணும். எனக்கு மெயினா இன்னர் சர்க்கிள் வேணும், அவுட்டர் சர்க்கிள் வேணும். இதுல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி நோட்ஸ் எடுத்தா போதும். அது இல்லாம கத்தார் அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு, இதை பத்தி எனக்கு பேசிக்கா நாலேஜ் இருக்கணும். கத்தாருங்கிற நாடு வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியால இருக்கு. ஜியோகிராஃபி படிக்கும் போது நான் இதை இன்டெப்தா படிப்பேன். ஆனா இப்போதைக்கு பேசிக்கா எனக்கு தெரிஞ்சா போதும். கத்தார் எங்க இருக்குன்னா வெஸ்ட் ஏசியால இருக்கு. இப்போ உங்களுக்கு சுத்தமாவே நாலேஜ் இல்லைன்னா நீங்க கூகுள் போய் இந்த பேசிக் ஃபேக்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கத்தார் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏசியால இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப போகக்கூடாது. இது இல்லாம ஒரு சில கான்செப்ட்ஸ்க்கு சுத்தமாவே நாலேஜ் இல்லை அப்படின்றீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள்ல போய் அந்த கான்செப்டை சர்ச் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேற்கொண்டு போகக்கூடாது. இப்படிதான் கிராஜுவலா படிக்கணும். அப்போ இதை சம்மரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்தியா கத்தார், இந்தியா வித் வெஸ்ட் ஏசியா, வெஸ்ட் ஏசியாவோட உறவு கொள்ளுது, அதுல கத்தாரோட உறவு கொள்ளுது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்ன்றது லாங் டேர்ம்,
அதுக்குள்ள பாத்தீங்கன்னா FTA சைன் பண்றோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது மூலமா வர்த்தகம் பெருகும். FTA குள்ள பாத்தீங்கன்னா இரண்டு நாடுகளும் நாம வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் இதோடைய வரியை குறைச்சிடலாம் அல்லது வரியை நீக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் FTA குள்ள வரும். ஃபர்தரா எக்கனாமில படிப்பீங்க. அடுத்தது டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட், இதையும் சைன் பண்றோம். அது நாம ஒட்டுமொத்தமா வர்த்தகத்தை வளர்க்குறோம். அது நம்ம பாதுகாப்புக்காகவும் நாம வந்து ஒர்க் பண்றோம். பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்னா ஒர்க் பண்றது. இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு பாருங்க, இந்த சமுத்திரம், இதுல வந்து பாதுகாப்புக்காக ரெண்டு நாடுகளும் வேலை செய்யறது, இதெல்லாம் செக்யூரிட்டியில வரும். இப்போதைக்கு ரொம்ப நீங்க இன்டெப்தா போனா கிராஜுவலா ப்ரொசீட் பண்ணுங்க. வெஸ்ட் ஏசியாவையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய கடல் வந்து இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் தான் அரேபியன் சி இருக்கு. அரேபியன் சி வழியா தான் நம்ம வெஸ்ட் ஏசியாவுக்கு போக முடியும். அதனால இந்த பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். கடல் சார்ந்த பாதுகாப்பா நம்ம மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம். மேரிடைம்ன்றது கடல். ரைட்டுங்களா? இப்படி நோட்ஸ் எடுங்க. அடுத்த நியூஸ் ஐட்டம் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் ஐட்டம் பாலிட்டி சப்ஜெக்ட் சம்பந்தமானது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட் பத்தி நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். சிலபஸ்ல இருக்க சப்ஜெக்ட் சம்பந்தமானதா இருக்கா, நோட்ஸ் எடுக்கணுமா, படிக்கணுமான்றது முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா SC to hear petitions against law on CEC appointment today. சிஇசிங்கிறவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனுடைய டாப் அபிஷியல் அவர் தான். அவருடைய அப்பாயின்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்திருக்கு. இதுதான் நியூஸா இருக்கு. இப்போ சப்ஜெக்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சு நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி சம்பந்தமா தான் இந்த நியூஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் நோட் பண்ணுங்க. இப்போ நியூஸை படிங்க. இந்த நியூஸ் ஐட்டமும் பெருசா இருக்கு பாருங்க, பார்க்கவே பயமா இருக்கு. அண்ட் ஆக்சுவல் நியூஸ் வந்து ஒரு 2 பேராகிராஃப் தான் இருக்கும். ஜெனரலாக ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ல என்ன கான்செப்ட்ங்கிறது இருக்கும், முக்கியமான ஃபேக்ட்ஸும் இருக்கும். அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அவங்க அதை கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, வே ஃபார்வர்ட் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஜெனரலாக நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப், லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் அல்லது 2 பேராகிராஃப். நீங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு பார்க்கறத விட முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் வச்சு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நியூஸ் ஐட்டம் எப்படி படிக்கிறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ எஸ்சி சுப்ரீம் கோர்ட் சிஇசி அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா வழக்கு எடுத்திருக்குங்க. அப்போ ஹெட்டிங் போடுங்க, எஸ்சி டு ஹியர் கேசஸ். நியூஸ் பேப்பர்ல இருக்க அதே ஹெட்டிங் எழுதுவாங்க, அவங்க ஓன் வேர்ட்ஸ் எழுதலாம். ரிகார்டிங் சிஇசி அப்பாயின்மெண்ட், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட், சப்ஜெக்ட் பாலிட்டி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உடைய ரூட் எங்க இருக்கும்னா பாலிட்டி சப்ஜெக்ட்ல இருக்கும். டாபிக் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். நீங்க எலெக்ஷன் அண்ட் புக்ல படிக்கும்போது எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் படிப்பீங்க. இப்போ நாலேஜ் இல்லைனா கூட அவசரப்படக்கூடாது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ பேசிக்கா புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சப்ஜெக்ட் புக் எடுத்து டீப்பா படிக்கணும். நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்தியன் பார்லிமெண்ட் மூலமா. அந்த சட்டம் எதுக்குன்னா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா. அந்த சட்டத்தினுடைய பேர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. இந்த சட்டம் தான் இப்போ எஸ்சில சேலஞ்ச் ஆயிருக்கு. இது எதிராக கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன நோட் பண்ணணும்னா ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, அதனுடைய பேரை நோட் பண்ணணும். அப்படியே அந்த பேரை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா பிரீஃபா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சட்டத்தினுடைய பேர் வந்து
Chief Election Commissioner and other election commissioners Appointment Act 2023. ஒன்றும் இல்லைங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்ற சட்டம்ங்க, வருஷன் 2023. ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுட்டா போதும், அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வழக்கு எதிர்த்து தான் கேஸ் போயிருக்கு. அப்போ கேஸ் சேலஞ்சிங் த அபோவ் ஆக்ட், மேற்கொண்ட சட்டத்தை இப்போ சேலஞ்ச் பண்ணி எஸ்சிக்கு கேஸ் கொண்டு போயிருக்காங்க. இதுல உத்து கவனிச்சிங்கன்னா இந்த சட்டம் தவறானதுன்னு சில பேர் சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம், அது நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. உத்து படிச்சீங்கன்னா இந்த 2023 ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு பேனல் இருக்கணும், குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கணும். அதுல யாரெல்லாம் இருக்கலாம்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்கணுமாங்க. அப்படியே நோட் பண்ணுங்க, சிம்பிளா நோட் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா, லோக்சபானுடைய எதிர்கட்சி தலைவர். பொதுவா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அதுதான் இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் போஸ்ட் வாங்கும். 10% ஓட்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அடுத்து யூனியன் மினிஸ்டர், ஏதாவது ஒரு யூனியன் மினிஸ்டர். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சட்டம், 2023 சொல்ற சட்டம். இதை வச்சுதான் இப்போ ரீசெண்டா புது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சட்டத்தை ஏன் இப்ப சேலஞ்ச் பண்றாங்க, கோர்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுல பாருங்க மெயினா இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இவர் எக்ஸிகியூட்டிவ், ஆட்சி செய்யறவர், அதிகாரம் கொண்டவர். யூனியன் மினிஸ்டர், இவரும் எக்ஸிகியூட்டிவ் வர்றாரு, அதிகாரம் உள்ளவர். ஆனா இதுல செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்ல பாருங்க. அந்த பக்கம் வெறும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தான் வர்றாரு. இப்போ முடிவு வந்து யாரு மெயினா எடுப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரும் யூனியன் மினிஸ்டரும் தான் எடுப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மெயினா இவங்களுடைய ஒப்பீனியன் தான் அதுல இருக்கும். அப்போ இந்த செலக்ஷன் பேனல் வந்து நியாயமானது கிடையாது, அதிகார மையம் கீழ தான் முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுக்குது அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. சரியா? அது இல்லாம சுப்ரீம் கோர்ட் இருக்கு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி செலக்ட் பண்ணணும்னு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த கைட்லைன்ஸை பார்க்கலாம், அதுவும் அந்த நியூஸ்ல வந்திருக்கு. அதை நோட் பண்ணுங்க, பாயிண்டா நோட் பண்ணுங்க. எஸ்சி கைட்லைன்ஸ் ஆர் எஸ்சி டைரக்ஷன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பேனல் எப்படி இருக்கணும்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இருக்கணும். அது இல்லாம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. உத்து கவனிங்க, வித்தியாசம் தெரியுதா? பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா இருக்கணும், அது இல்லாம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும். ஓகேங்களா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அது யாருடைய லீடரோ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த பேனல் பாத்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கா? ஆட்சி செய்யறவங்க வர்றவங்க பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் எக்ஸிகியூட்டிவ். ஆட்சியில் இல்லாதவங்க, எதிர்கட்சியில் வரவங்க ஒருத்தர் எல்ஓபி. இது ஒண்ணு நியூட்ரலைஸ் ஆயிருதா, சமமாயிருதா? ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது இங்க யாரையும் டாமினேட் பண்ண மாட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் எங்க இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியரியில இருந்து வராரு, நீதித்துறையில இருந்து வராரு. இவர் நியூட்ரலானவர், இவர் எதிர்கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, ஆளுங்கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு பேனல் வச்சா பெட்டரா இருக்கும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நம்ம பெட்டரா சூஸ் பண்ண முடியும், சரியான நபரை சூஸ் பண்ணலாம். இதுல அரசியல் இருக்காது, நெப்போட்டிசம் இருக்காது, கரப்ஷன் இருக்காது அப்படின்னு எஸ்சிஏ டைரக்ஷன் கொடுத்தது. இதுதான் நியூஸ். இதை நீங்க நோட் பண்ணா போதும். ஓகேவா? ஃபர்தரா நீங்க பாலிட்டி சப்ஜெக்ட்ல எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதெல்லாம் படிப்பீங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பே சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன். ஆர்டிகல் 324. ஓகேவா? இட் இஸ் a constitutional body. புரியுதுங்களா? அதனால தான் இது முக்கியத்துவம் அதிகம், அதனால இந்த அளவுக்கு சர்ச்சை ஆகுது. இதுதான் இப்போ நியூஸா வந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன். இதில் கரண்ட் அஃபேர்ஸை படித்து இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, ப்ராப்பராக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, பொறுமையாக படிங்க. ஒரு 4-5 மாதத்துலேயே நல்ல நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணலாம். உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னா முதல் ஒரு 5-6 மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அடுத்த 6 மாதம் ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு 6 மாதம் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அடுத்த 6 மாதம் ஒரு அரை மணி நேரம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஈஸியாகிடும். ஆனால் முதல்ல இருந்து நீங்கள் கரெக்டாக படிக்கிற, காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா நாலேஜ் கிடைக்காது, கஷ்டமாக இருக்கும், எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எக்ஸாம் கிட்ட வர 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 பயம் வந்துடும். மேற்கொண்டு நீங்கள் தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை கரெக்டாக புரிஞ்சு, கரெக்டாக படித்து, கரெக்டாக நோட்ஸ் எடுங்க. இந்த நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்கும் அந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 15 to 20 days ஏற்கனவே படித்த கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் எப்பயுமே மைண்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கோர் சப்ஜெக்ட் நாலேஜோட ஒரு லிங்க்லேயே இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமி, பாலிட்டி, ஐஆர், சொசைட்டி, இது சம்பந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் படித்த நாலேஜை நீங்கள் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணும்போது அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோர் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும். உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பண்ணிடும். நீங்களாம் மெனக்கட்டு இதை கஷ்டப்பட்டு பண்ண வேணாம். யுவர் மைண்ட் வில் டியூ த ஜாப். இந்த டியூட்டோரியல் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.